हरिज्यमादिवनेम सुरप्रजापति नमः ओम श्री महादुर्गावरमेश्वरने नमः ओम घोरवर्णं दिव्यजंजने संबद्धोदरं भस्मजलेवरवेष्टं ब्रह्मादिदेवदेवसेप्यमानं सुचरीबन्धं प्रणमामि देवम् ओम श्रां श्रौं गणपतये नमो नमः ओम गणेश्वराय नमः ओम गणक्रीडाय नमः ओम गणनादाय नमः ओम गणाधिपाय नमः ओम एकदंत्राय नमः ओम विक्रमदंडाय नमः ओम गौरीपुत्रवल्लभाम्बा समेत सिद्धिमहागणपतये नमः नानाविधपरिगणवक्त्रपुष्पं नमः ओम अरुणां करुणादराङ्गी दाक्षीं धृतपासाङ्गुसवस्वबाणजाभामनिमादिप्राप्रदामयूगे आगमित्ये विविपापद्ये जेजो दुर्गानि वन्दे अभिमुदरदापकस्तामपरिमितमोदबाणसौभाग्यदा अरुणामदिशज करुणामभिनवकुलसुन्दरीं दुर्गानि वन्दे ओमैं क्लीं श्रीं ॐ दुर्गा महात्रिपुरन्दुर्गाम्बिकाप्रदेव्यै नमो नमः श्रीमहादेवस्तावरमेश्वरने नमः ओं दुर्गाय नमः ओं दुरन्दृते नमः ओं श्रीजये नमः ओं श्रीमात्रे नमः ओं श्रीमहाराज्याय नमः ओं श्रीमत्सिंहासनेश्वरने नमः ओं श्रीदग्ने कुन्दसम्भूताय नमः ओं देवकारि समुद्यताय नमः ओं उद्यत्वानुजगत्सावाय नमः ओं चतुर्भाग्य समन्विताय नमः ओं राजेश्वरे भाषाट्याय नमः ललितामः त्रिपुरसुन्दरदुर्गाम्बिकावरदेव्यै नमो नमः नानाविधपरिमलवस्त्रवस्त्रमर्पयामि नमः ओं शम्भुं पार्वतीपुत्रं क्रौञ्चशरीरविवर्धनं देवसेनापतिं देवमस्कन्दं वन्दे श्रीवात्मयं ओं सां सुज्ञानकृत्यात्रे नमः ओं स्कन्दाय नमः ओं सां दुर्गाय नमः ओं सां शम्भुगाय नमः ओं सां सर्वणोत्पवाय नमः ओं सां बालनेत्रसुधाय नमः ओं श्रीमहाबलिगिदावल्लसमेत श्रीगणजगन्नाथ सुब्रह्मण्येश्वर परम्पुरुळे नमः नानाविधपरिमलभद्रवसुन्दरप्रजापि नमः ओं मंगलवार सायंकालविजयनिवेदनं ललिता महात्रिपुरन्दुर्गाम्बिकाप्रदेव्यै स्वाहा विजयनिवेदनम् आनन्दपञ्चदलनीराजलदीपं दर्शयामि नमः ओं दुर्गावरमेश्वरने नमः पञ्चदलनीराजलदीपं दर्शयामि नमः ओं दुर्गावरमेश्वरने नमः
விக்னேஸ்வர சுவாமினே நமஹ. இது முகம் தோன்றலாறு முகம் தோன்றும் விக்ரமரில் அஞ்சலினவேல் தோன்றும் உள்ளிலொரு கால் நிற்க இறைக்காலம் தோன்றும் ஒரு காரில் தோது பார்வும் துன்பு ஒளி ஒருவரையும் நம்புகிலோ ஆழ்ந்த பஞ்சகர நீராந்திர தீபம் தரது ஜாவிரமாவோம் துர்காம்பிகாவரதேவி கீர்த்தியமானவராவடை சோத்திரம் திண்ணை மிகிருகி பாடுங்கோம். பொருள் தரும் கைலை புராணி போற்றி அன்பர்க்கிறங்கும் அமிர்தமே போற்றி இன்பம் சுரக்கும் நிறைவிலே போற்றி அருகுருவாகில அம்பிகை போற்றி கருகுரியாகில காரணி போற்றி அற்புத நாடக அணங்கே போற்றி கர்ப்பரானந்த தாயே போற்றி அகண்டாகாசத்தனக்கமே போற்றி திகழும் ஓங்காரத்திகம்பரி போற்றி எங்கும் கரகளியத்தினாய் போற்றி எங்கும் விளையாட்டினாய் போற்றி நாடகங்கள் நாட்டினாய் போற்றி கோலமுச்சங்கள் ஊட்டினாய் போற்றி நான்கு வாதங்கள் நல்குவாய் போற்றி எந்தரும் ஆவில் சேர்ப்பாய் போற்றி ஆதியே நடுவே அந்தவே போற்றி வேதநாதகனை விந்தே போற்றி ஆஜவன் பூத தசைவே போற்றி மாலை அரைக்கும் மறைமகள் போற்றி ஆடலாலி கவரம் அளித்தாய் போற்றி கூடலால் முக்தி கொடுப்பாய் போற்றி ஆகமம் அளித்தமானாய் போற்றி போகமும் யோகமும் பொழிவாய் போற்றி ஆணவம் புதக்கும் ஆத்தாள் போற்றி தாவர சங்கம தலைவிலே போற்றி பஞ்சகிருத்திரப்பவானிலே போற்றி கஞ்சத்தமர்ந்த கரும்பே போற்றி வஞ்சனை நோய்க்கு மருந்தே போற்றி மஞ்சுஜர் மலைவளர் மனோகரி போற்றி பஞ்சமின் பாரின் தவத்துணை போற்றி பஞ்சம் தீர்க்கும் பார்வதி போற்றி நெஞ்சகம் அமர்ந்த இரஞ்சலி போற்றி செஞ்சிலம் கணிந்த சிவகாமி போற்றி நிலை அருள்வாய் போற்றி துஞ்சாத வாழ்வில் தொடுவாய் போற்றி காவலாய் நிற்கும் காயத்ரி போற்றி சாவினை நீக்கும் சாவித்ரி போற்றி கம்பையில் அமர்ந்த காமாட்சி போற்றி கொம்பையை தீர்த்த மீனாட்சி போற்றி விண்ணுயர் காசி விசாலாட்சி போற்றி கண்ணருள் வைத்தியன் கையலே போற்றி பரணம் புரிய பண்ணுவாய் போற்றி குருநலம் காட்டும் கொண்டலே போற்றி நான் தினதினம் நெறியாய் போற்றி தாமுடர் அறிவில் தங்குவாய் போற்றி தடக்கமே போற்றி ஏரா கிரியில் ஏற்றுவாய் போற்றி தும்பிருள் துரத்தும் சுடரே போற்றி 9 கோணிலை உடைப்பாய் போற்றி காலை முளைத்திடுங்காலிலே போற்றி மூலமாய் அமர்ந்த முதல்வியே போற்றி கங்கையில் உதித்த கண்ணியே போற்றி கங்கையாம் மங்கையாய் கவித்தாய் போற்றி நம சிவாய பொருள் நாரணி போற்றி சமயாதீத கனிமுதல் போற்றி போற்றி பலகலாம் படைத்த பகவதி போற்றி கலசம் தாங்கிய கரத்தாய் போற்றி சிறுமலையேந்திய சாமணி போற்றி பலிலே கற்பகமணியே போற்றி போற்றி அம்புலி காட்டி அபிராமி போற்றி சுவனை மாய்த்த சுதந்தரி போற்றி மாணாமஸ்வரை மறைத்தாய் போற்றி வாழாய் போற்றி நாகம் புனைந்த நடேஸ்வரி போற்றி வேகம் கிடைக்கும் வித்தனை போற்றி 5 கரத்தனை அருளினை போற்றி கந்தனை அழைத்த கவியே போற்றி சிந்தனில் ஆடும் சிவமே போற்றி பந்தனை அழைக்கும் பைரவி போற்றி பிரம்மனை நடத்தும் காட்டிலே போற்றி
பரதே போற்றி கடற்கும் வடிவாய் போற்றி சிங்கமிசை வரும் சிங்காரி போற்றி எங்கும் நிறைந்த லட்சுமி போற்றி பொங்கும் வளர்ந்த பொன்மகள் போற்றி வாக்கு வளர்க்கும் வாணியே போற்றி ஊக்கம் பெருக்கும் ஒருத்தை போற்றி அம்மை நோய் தீர்க்கும் சிவசக்தி போற்றி பொறுமை சோதியே போற்றி வடவழி லிங்க மந்திரம் போற்றி சினமுதல் குற்றம் தீர்ப்பாய் போற்றி கும்பிடும் பணியில் கூட்டுவாய் போற்றி ஐம்புல ஒழுக்கம் அருள்வாய் போற்றி உலகெல்லாம் நிறைந்தாய் போற்றி வளர்களை வணங்குவாய் போற்றி சார்ந்த நிழல்களும் கருவே போற்றி தமிழ் மொழியாய் சரிந்தாய் போற்றி தவயோக மாற்றம் சாற்றுவாய் போற்றி அவிரோதயானம் மாற்றுவாய் போற்றி பேசும் பிளம்பே போற்றி பூசும் நீட்டில் பொலிவே போற்றி தேசமலக்காய் சிறந்தாய் போற்றி வாசமலைகளாய் வளர்ந்தாய் போற்றி எண்ணிய நரமெல்லாம் இசைப்பாய் போற்றி பண்ணிய புண்ணியம் அழைப்பாய் போற்றி ஆயங்காட்டினில் ஆடினாய் போற்றி மாலை மங்கையாய் வந்தாய் போற்றி நிறைந்த வடிவமாய் நின்றாய் போற்றி மனித பலவிதம் அழைத்தாய் போற்றி காண்பதும் காட்சியாய் காட்டுவாய் போற்றி பூண்பதும் பணியென பூட்டுவாய் போற்றி வல்லமை தருவோம் மகாதுர்க்கை போற்றி செல்வம் தருவோம் திருமகள் போற்றி கல்வியை தருவோம் கலைமகள் போற்றி நல்வரம் தருவோம் நவசக்தி போற்றி நல்வரம் தருவோம் நவசக்தி போற்றி நல்வரம் தருவோம் நவசக்தியே போற்றி போற்றி தேவி துர்கா தேவி சரணம் தேவி துர்கா தேவி சரணம் துர்க்கையம்மனை குதித்தாலும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயாமிவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வமங்களம் கூடும் பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்குமம் கொட்டும் நெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் எமக்கென்று போர்தலை பெறும் யாம் கேட்டதில்லை எம்மினத்தார் வாழ்வே பெருதி என்று கருதவில்லை எமக்கெல்லா உயிர்களுமே சொந்தமென்ற உண்மையாம் ஒருபோதும் மறந்ததில்லை சினம் கொண்டு தீங்கிழிக்கும் தீயர்தாமும் சீலமுற வேண்டும் என்றே வேண்டுகின்றோம் தமக்கொருவர் ஒப்பில்லாத்தாதே துர்கா தந்திடுவாஜமிதியே Om
நமோ பார்வதிபதியே. மெய்யடியர்களுடைய தியானாதிகளுக்கு அகப்படல் வேண்டும் என்கிற நோக்கோடு அற்புதமாக மந்திர கல்பித சொர்ண சம்பாசனத்திலே விற்றிருந்து இந்த உஸ்திரவாக்கின் மையின் பகுதியிலே கொஞ்சம் கொண்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா நலனையும் அள்ளி வழங்குகின்ற பொருட்டு எங்களுடைய தாய் தீவந்திருக்காதேவனுடைய திருப்பூர் பாதை கமலங்களை ஒரு மனத்தில் நேரம் எல்லோரும் மன்றாட்டமாக அமைதியாக நான் மட்டுமல்ல, நீங்கள் மட்டுமல்ல, இந்த பூமி பந்தில் வாழ்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமாக அமைதியாக பெருமாட்டி ஒரு மனத்துள்ள நேரம் பிரார்த்தனை செய்வோம். நன்றி. தொடர்ந்து இரண்டுகளே, இந்த செவ்வாய்க்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் ஒரு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எம்பெருமாட்டி எம்பெருமானி நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து அடியவர்கள் போற்றி பாடுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு 2 பாடலோடு நாங்கள் இந்த நிகழ்வை பூர்த்தி செய்வோம். கருநேரங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். முதல்ல மையன்களே, இந்த ஒவ்வொரு நாட்களில் ஒரு சந்தர்ப்பங்களின் போது நாங்கள் ஒரு சிந்தனைகளை எங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வரோம். முக்கியமாக சிறுவர்கள், அவர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களும் விளக்கும் வேண்டியதாலே நாங்கள் இந்த சிந்தனைகளை கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை, அதாவது நாங்கள் இந்த சன்னிதானங்கள் ஆலயங்களிலே மணியோசை ஒலிக்கப்படுவது ஏனென்று சொல்லி யாருக்காவது எங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. எதற்காக நாங்கள் மணி அடிக்கிறோம் என்று சொல்லி கோயிலில் மணி அடித்து பூசை செய்கிறோம். இந்த பூசையின் போது எங்களுடைய தாய்நாட்டில் பார்க்கின்ற பொழுது முதலில் ஒரு மணி கேட்கும், ஆயத்த மணி கேட்கும் காலையில் கொஞ்ச நேரத்தில். அந்த மணியோசை அசையாமணி என்று சொல்லுவார்கள். அந்த அசையாமணி அல்லது கண்டாமணி என்று சொல்கிறது. அந்த மணியோசை உண்டு ஒரு ஆலயத்தில் கிழக்கு பக்கத்திலேயும் மேற்கு பக்கத்திலேயும் கண்ட தாய்நாட்டில் இந்த பக்கமும் தெய்வங்கள் இருக்கிறது, கோயில்கள். பிரம்மாண்டமான மணிக்கூட கோபுரங்களோட சந்தோஷமான ஒரு பூசையோடு நாங்கள் எங்கிருந்தாலும் சன்னிதானத்துக்கு செல்லாது விட்டாலும் எங்களுடைய அடுக்களில் இருக்கிற இடத்திலேயே அந்த சிந்தனையை எங்களுக்கு கொண்டு வரும் அந்த சன்னிதானத்தினுடைய மணி ஓசை. அந்த ஓசை கேட்ட உடனே பிள்ளையார் கோயில் மணி கேட்குது. அப்பனையா பிள்ளையாரை பாண்டு இன்ன வேலையை மீனை வெட்டி கொண்டுண்டாலும் கையை விட்டுட்டு பிள்ளையார் நினைப்போம். அது மணி அடிக்கிற நேரம். அது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த சிந்தனை எங்களை எப்படி இருந்தாலும் டக்கு நாங்கள் இழுக்கும். என்ன அதே மாதிரி நாங்கள் என்ன வேலை அடுப்பூதி கொண்டாலும் உடனே அந்த கோயில் மணி கேட்டால் குழலை கையை விட்டுரும். அப்படியே அம்மாளாச்சின மணி கேட்குதுண்டு. அதே மாதிரி சட்டி அடுப்பால் அதை கேட்க மணி கேட்டால் என்ன செய்வீங்க? நினைச்சு கொண்டு அப்படியே கவனமாக வைப்போம். என்ன கையை போட்டு கடவுளேண்ட அம்மாளாச்சின்னா கதை சரி. அப்போ அந்த மணியோசையினுடைய இந்த சிந்தனை வந்து பாருங்கள், ஆயத்த மணி. அதாவது ஆலயத்தில் ஆலயம் காலையில் திறந்த கையோட முதல்ல ஒரு மணி அடிப்பார்கள். ஒரு அரை மணித்தியாலத்தில் இன்னும் ஒரு மணி கேட்கும். அடுத்த மணி, முதலாவது மணி எங்களை தட்டி எழுப்புவதற்கு, அடுத்த ஒரு மணி கேட்கும் பூசைக்கு ஆயத்தம் என்று சொல்கிற மணி. 3வது மணியில் அங்கே மூலஸ்தானத்தினுடைய பெருமாட்டினுடைய திரை திறக்கப்பட்டு விசேட பூஜை நடைபெறும் 3வது மணியில். அதுக்கு தக்க மாதிரி நாங்கள் எங்களை வளப்படுத்தி கொண்டு போவோம். இந்த நாங்கள் எது மணி கேட்கும், ஐயாவுக்குத்தான் நிறைய மணி கேட்கும். டெலிஃபோன் எத்தனை மணிக்கு ஐயா அண்டே கோவில் திறக்கிறதுன்ட்டு முதல் நான் தான் ஆயத்தப்படுத்துவோம். டெலிஃபோன் மணி தான் கேட்கும். அப்போ கேட்டு தான் நாங்கள் எங்களை பார்க்குறோம். என்ன சொல்லுங்கப்பா? அப்போ அந்த மணியோசை, அதாவது மணி ஏன் ஒலிக்கிறதுன்னு சொல்லுங்க. அப்போ அது கண்டாமணி, அது ஒரு பக்கம். அடுத்தது நாங்கள் இந்த பூசையில பாவிக்கிற இந்த பூசையினுடைய மணி.
மணி பாருங்க, இந்த மணி கோயிலில் இந்த மணியை அடித்து பூசை பண்ணுறாரு. ஏன் இவ்வளோ காலம் இந்த மணி என்னதுக்கு ஐயா ஒரு கையுடைய இவ்வளோ நேரம் அடிக்கிற ஒரு மணித்தியாரமாக கிட்டத்தட்ட அடிக்கிறேன். ஏன்னு யாரும் சிந்திச்சிருங்களா? அவற்றை வேலை அடிக்கட்டேன் நாங்களுக்கு. ஏன் இந்த மணியை அடித்து நாங்கள் இந்த பூசை செய்கிறோம் சொல்லுங்கப்பா. ஒரு சிறப்பு மையன்களே, ஒவ்வொரு நிகழ்வும் சன்னிதானங்கள், வழிபாடுகள், பூசைகள், அந்த சிந்தனைகளை நாங்கள் என்னத்துக்கு என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து அதிலே இறங்கி நாங்கள் அந்த வழிபாடுகளில் பங்கு கொண்டமாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய ஒரு பிரதிபலன் அந்த நிமிஷமே எங்களுக்கு தெரியும். என்ன சாப்பிடுகின்ற போது மட்டும் உப்பு தச்சலாக குடிச்சதுன்னு சொன்னால் 6 சாம்பார் வச்ச பிரச்சனை வருது. சாப்பாடு எங்களுக்கு சரியா வரையில்லைன்னா, அல்லது நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அறிந்தது சரியாக வரவில்லை என்றால் பிரச்சனை வருது. என்ன நாங்கள் அறிஞ்ச ஒரு விஷயம், நாங்கள் உணர்ந்து எங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் சரியா வரவில்லை என்று சொன்னால் வீட்டில் சரி எங்கேனாலும் உடனே பிரச்சனை வருது. ஆனால் இந்த எங்களுடைய வழிபாடுகள், எங்களுடைய சைவ சமயத்தில் கூறப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலேயும் ஒவ்வொரு அற்புதங்கள் ஒவ்வொன்று இருந்தால் ஒரு பிரச்சனையும் ஒரு இடத்திலேயும் வராது. அதை உணர்ந்து நாங்கள் வழிபாட்டில் இறங்கி எங்களுடைய மனதை கொண்டு சென்றமாக இருந்தால் யாருக்காவது ஒரு சிறுசா தெரிஞ்சா சொல்லுங்கவா. சிந்தனையை திருப்புறதுக்கு வெளியேற்றுக் கொள்ளலாம். ஆனால் மெய்யன்பர்களே, இந்த மணியோசையினுடைய ஒரு தத்துவ மெய்யன்பர்கள், அதாவது ஒவ்வொரு நிகழ்வும் எங்களுடைய வழிபாட்டில் மிகவும் ஒரு அற்புதமானது. அதாவது நீங்கள் முதல்ல இந்த மணியை பார்த்தால் எங்களுடைய, அதாவது சைவ சமயத்தினுடைய இந்துக்களுடைய கோயில்களில் இருக்கிற மணியில் அந்த மேலுக்கு நந்தி இருக்கும், இந்த பசு மாடி இருக்கும். இந்த மணியில் இருக்கிற விளக்கணத்தை பாரு. இந்து கோயில்களில் எங்களுடைய, அதாவது சைவ சமயத்தில் சிவனை முழு முதலாக கொண்ட சன்னிதானங்கள் இருக்கிற மணியில மேலுக்கு பசு மாடி இருக்கும், நந்தி இருப்பார். சரிதானே? அதுக்காக பிள்ளையார் கோயிலில் எரி இருக்கோன்னு சொல்லி கேட்கக்கூடாது. சிவபெருமானை முழு முதலாக கொண்ட வழிபாடு அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் கோயில் இருந்தாலும் சரி, முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாகவும் அந்த கோயில் இருக்கிற மணியில பசு இருக்கும். அதே மாதிரி மகாவிஷ்ணுவை கொண்ட ஆரியர்களுடைய வைஷ்ணவ கோயில்களில் இருக்கிற மணியில மேலுக்கு சக்கரம் இருக்கும். சக்கரம் என்று சொல்லி ஸ்ரீ சக்கரத்தின வடிவத்தில் சக்கரம் இருக்கும் அந்த மணியில. அப்ப எங்களுடைய சைவ சமயத்தினுடைய கோயில் இருக்கிற மணியில இந்த பசுவினுடைய ஒரு அடையாளம் இருக்கிறது, நந்தி. அந்த நந்தியை விளக்கு செய்த நாயனார் என்று சொல்லி ஒரு இதோடு அறிஞ்சிருக்கிறீங்களா? அந்த கதையை நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வடிவா விளக்கமா பார்ப்போம். அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு இந்த பசுவுக்கும் அதுக்கும். அதே மாதிரி இந்த மணியில இருக்கிற முக்கியமானது இந்த அடுத்த இதுல நீங்க அந்த வித்தியாசத்தை காணுவீங்க. அடுத்தது, இந்த மணியை நாங்கள் ஒலிக்க செய்கின்ற பொழுது இதில் ஒருக்கா நாங்கள் இதை அடிச்சுட்டு விட அதன் சத்தம் அப்படியே ஓம் என்று உச்சரித்து கொண்டிருக்குமா. அதனுடைய ஒலி அப்படியே ஓம் கொண்டு அப்படியே தணிஞ்சு கொண்டு போகும். அதை என்ன சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இந்த பூசையினுடைய தொடக்கத்தில் 3 தரம் இந்த மணியை அடிக்கிறார். அதே மாதிரி பூசையினுடைய முடிவிலே கொண்டு போய் சண்டீஸ்வர பெருமானுக்கு பக்கத்திலே 3 தரம் அந்த மணியை அடிச்சு தான் நாங்கள் இந்த பூசையை முடிக்கிறோம். கவனிச்சிருக்கிறீங்களா? தொடக்கத்தில் 3 தரம் அடிச்சு, அதே மாதிரி பூர்த்தியிலே 3 தரம். இதில் என்ன நடைபெறுகின்றது என்று சொன்னால் என்பவர்களே, இந்த மணியை என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், ஆகமார் தந்து தேவானாம் கமனார் தந்த ராட்சசாம் குருவே கண்டாரம் தத்ரா தேவதாக்வான காரணம். தான் இந்த மணி அடிக்கிறது என்ற தத்துவம். அதாவது இந்த சன்னிதானங்களில் இந்த மணியை நாங்கள் இந்த மணியை ஒலிக்க செய்கிறோமோ, ஒலிக்க செய்கின்ற பொழுது ஆகமார் தந்து தேவானாம், அதாவது எந்த இடத்துல வைத்து அந்த மணி ஒலிக்க செய்யப்படுகிறதோ அந்த இடத்தை தந்து தேவானாம் என்று சொல்லி சொன்னால் அங்கே என்ன நடைபெறுகின்றது என்று சொன்னால், தந்து என்று சொன்னால் வருகை தருகிறது, தேவானாம் என்றால் தேவர்கள் எல்லோரும். ஆகமார் தந்து தேவானாம் கமனார் தந்து ராட்சசாம் என்று சொல்லி, அப்ப ஆகமார் தந்து தேவானாம் இந்த சன்னிதானத்தை நோக்கி இந்த ஓசை எழுப்பப்படுகின்ற பொழுது அங்கே தேவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள்? இறைவனுடைய பூஜைக்கு ஆயத்தம், அங்கே இறைவன் எழுந்தருளப் போகின்றார் என்று சொல்லி தேவர்கள் எல்லாரும், இறை சிந்தனையோடு உள்ளவர்கள் எல்லாரும் இந்த சன்னிதானத்தை நோக்கி வருகை தருகிறார்கள். ஆகமார் தந்து தேவானாம் கமனார் தந்து ராட்சசாம் என்று சொல்லி, கம என்று சொன்னால் இங்கிருந்து யார் புறப்படுகின்றார்கள் என்று சொன்னால் ராட்சசர்கள் எல்லாம். இந்த மணி ஒலிக்க செய்யப்படுகின்ற பொழுது இங்கே தெய்வங்கள் எல்லாம் எழுந்தருளப் போகிறது. அப்ப இனி இருந்தார்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி இந்த இடத்தை இருந்து ராட்சசர்கள் என்று சொல்லி தீய சிந்தனைகளை உள்ள தீய சக்திகள் இந்த இடத்தை இருந்து அப்புறமாக போகிறார்கள். ஆகமார் தந்து தேவானாம் மணியை ஒலிக்க செய்கின்ற பொழுது, கமனார் தந்து ராட்சசாம் மணியை ஒலிக்க செய்யப்படுகின்ற பொழுது இங்கே இடைந்து ராட்சசர்கள் எல்லாம் வெளியே செல்லுகின்றார்கள். குருவே கண்டாரமந்தத்திரா தேவதாக்வான காரணம்.
இந்த பரம்பரை அதாவது இந்த பரார்த்தமான இந்த வழிபாட்டில் பூஜையிலே சன்னிதான இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பூமிப்பந்தில் இருக்கிற ஜீவராசிகளுடைய நன்மையின் பொருட்டு சன்னிதானங்களிலே இயற்றப்படுகின்ற அற்புதமான இந்த பூஜை பணிக்காக இந்த மணியை ஒலிக்க செய்யப்படுகின்ற பொழுது இவ்வளவு நிகழ்வும் சிறப்பாக நடைபெறுகிறது. அதே மாதிரி தான் ஆலயத்தினுடைய அசையாமணி என்கிற தாய்நாட்டில் இருக்கிற கண்டாமணி அடிக்கின்ற பொழுது கூட அந்த மணியோசை எவ்வளவு தூரம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றதுக்கு இதுவும் ஒரு வரவிலக்கணம். அந்த மணியோசை கேட்கிற அந்த திசையில இருந்து எந்த ராட்சசர்கள் இருந்தாலும் அவர்கள் இயல்பாகவே அந்த இடத்தையே விட்டு அவர்கள் அகன்று விடுவார்களாம். சன்னிதானத்தில் ஒழிக்கப்படுகின்ற பொழுது சன்னிதானம் ஒரு தூய்மையாக மாறுகிறது. ஒரு தெய்வீக சாநித்தியம் அங்கே மேலோங்கப்படுகிறது. மணியை ஒலிக்க செய்கிறது. பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லி. அப்ப அந்த சிந்தனை இந்த மணியோசை எங்களுடைய செவிகளிலே செல்லுகின்ற பொழுது இந்த மணியினுடைய ஓசை எங்களுடைய செவியிலே இருக்கு, எங்களுடைய சிந்தனையிலே இருக்கின்ற அந்த ராட்சச சிந்தனைகள் எல்லாம் விளத்துகிறது. உண்மைதான். மணி கேட்க நான் சொன்னேன் என்ன செய்து கொண்டு கேட்க ஓசை கேட்டா என்ன செய்யறோம், உடல் எல்லாத்தையும் போட்டு அம்பாள் அச்சுட்டு பாரோம். அப்ப கிட்ட அந்த தீய சிந்தனை கிட்ட இருந்து விளத்துது என்ன. அப்ப எங்களுடைய சிந்தனைகள் அப்படி மெய்யன்பர்களை ஒவ்வொரு நிகழ்வுகளும் எங்களுடைய வழிபாட்டில் எங்களுடைய சமயங்கள் எங்களுடைய மதங்கள் வழிபாடுகள் முன்புள்ளவர்கள் எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஆழமானது, அற்புதமானது. அவ்வளவு தூரம் நல்ல இறுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நாங்கள் இந்த இவற்றுடைய உண்மைத்தன்மைகளை நாங்கள் உணராது ஓடிக்கொண்டிருக்கிறதால நாங்கள் எவ்வளவோ தர்ம சங்கடங்களுக்குள்ள எங்களை நாங்களாகவே ஆழ்படுத்துகின்ற நிகழ்வு நடைபெறும். எனவே அதில் இருந்து விலத்துவதற்காக நாங்கள் இந்த பூஜைகள் வழிபாட்டில் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை பணிவோடும் தயவோடும் மன்றாட்டமாகவும் கேட்டு தொடரும். ஹரஹர நம பார்வதி பதஜே. முதல்ல விநாயக பெருமானை சொல்லித்தாருன்னு அப்படி எல்லாரும் சேர்ந்து உம்பருதரு தேனு மணி கசிவாரி கடலில் தேனமுதை துணர்வோரே இன்பரசத்தின் வருகி பல காலம் எங்கள் உயிர் காதரவு கருவாயே கனகாகவன தனை போனே தந்தை வல காலருள்கை கனி போனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே கருத்தானே முக பெருமாடே ஐந்து கருத்தானே முக பெருமாடே பார்வதி வதஜேம். தொடர்ந்து அம்பாளின் பாட்டு கொஞ்ச நல்ல உற்சாகமாக கொஞ்ச நேரம் எல்லாரும் அமர்ந்திருந்து ஹரஹர நம பார்வதி பதஜே. தண்டை சிலம்பு சல சல ஜெந்திட ஆயார் நடனம் புரிகின்றாள் தண்டை சிலம்பு சல சல ஜெந்திட ஆயார் நடனம் புரிகின்றாள் சுந்தரி காற்றும் சூலம் பிடித்தே சுந்தரி துர்க்கை வருகின்றாள் எல்லா திசைகளும் அசைந்து கொள்ளுங்க ஈஸ்வரி செஞ்ச
செங்கடி வீசுகின்றாள். எல்லார் வாழ நான் மறையாதமம் களிட வாயால் பேசுகின்றாள். அன்பு விளங்கும் புன்சிரிப்பாலே அடியார் துயரம் தீர்க்கின்றாள். கடலில் மூழ்கா வண்ணம் சுடர் விழியாலே பார்க்கின்றாள். கண்டங்களெல்லாம் ஆட்சி செலுத்தி தொழில் புரியும் அதிகாரி தமிழ் பாடும் பாவலர் நாவில் பதிந்திடும் பல்கலை உபகாரி அருள் விழியாலே ஆறுதல் வார்த்தை தந்திடுவாள். கண்டை சிலம்போ சலசல என்றிடம் தாயார் நடனம் புரிகின்றாள். தாயார் நடனம் புரிகின்றாள். நம பார்வதீபதியே. தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு ஹரிஹர நம பார்வதீபதியே. நான் முதல்ல சொன்ன மாதிரி முருகப்பெருமானுக்கு 6 முகம். அந்த முகங்கள்லேயே ஒன்று தான் இந்த திருப்புகள் இருக்குது. அதை நீங்கள் படிவாக பார்த்தீங்கன்னா சரி, ஒவ்வொரு விரலை ஒரு காலம் படித்து பாடுங்க. உங்களுக்கு அந்த திருப்புகளே இலகுவாக வந்துவிடும். ஹரிஹர நம பார்வதீபதியே. எருமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே ஒரு மடியார்கள் வினை தீர்க்க முகம் ஒன்றே ஒன்றொரு கை வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை மறைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீயருளல் வேண்டும் ஆதியருணாசலம் அமர்ந்த பெருமாளே ஆதியருணாசலம் அமர்ந்த பெருமாளே பார்வதீபதியே. ஆஞ்சநேய பெருமானே. ஹரிஹர நம பார்வதீபதியே. ராமதூதனே 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 ராமதூதனே
ராமதூதனே உன்னை காணவே உள்ளம் ஏங்குதே சித்தம் யாவிலும் நித்தம் வாழுதே வெள்ளம் போலவே உள்ளம் பொங்குதே ராம ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம் சிற்றகன்னைக்கும் பிரிய பாரமாயே வள்ளலாகினோம் பாடலாகினோம் கொட்டும் வளையிலும் கோடை பரிதிலும் உந்தன் கோயிலே தஞ்சமாகினோம் இங்கு முன்னதே இதில் முன்னதே கண்டு கொண்ட பின் மனிதராகினோம் இங்கு முன்னதே இதில் முன்னதே கண்டு கொண்ட பின் மனிதராகினோம் ராம ராம ராம் ராம் 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 எல்லாரும் சேர்ந்து வான்முகில் வளாது வேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறையை அரசு செய்து உலகிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆதிமுகனார் முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடுகரகர நம்மை பார்வதிபதஜே ஹரகர நம்மை பார்வதிபதஜே ஹரகர நம்மை பார்வதிபதஜே தென்னாடு உடைய சிவனையே போற்றி இன்பமே சூழ்க சிவசுந்தரம் திருச்சிற்றம்பலம் என்பர்களே இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து நாங்கள் எல்லாம் வழிபட்டிருக்கிறோம். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையில் காலம் ஒரு 9:30 மணிக்கு ஒரு சரியான ஒரு தர்ம சங்கடமாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன கதைக்கும் இப்போ சொல்கிற கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு தர்ம சங்கடம்ன்றதில்லை என்று சொல்கிறது என்ன, ஒரு சிந்தனையில் ஒரு சரியான ஒரு தளர்வும் ஒரு சரியான யோசனையுமாக இருக்கிறது. என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலம் 10 மணிக்கு இங்கே இருக்கிற சேர்ச் எல்லாத்துலேயும் மணி அடிப்பாங்க. கேட்க சும்மா மண்டியால் பறியும் என்ன கேட்கும் என்ன மணி 2 தரம் கேட்கு 3 தரம் கேட்க நான் 2 தரம் கேட்டுக்க அடுத்த நாங்கள் போயிடலாம் நினைக்கிறேன். சரியான ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த
எவ்வளவு தூரம் அதாவது எங்களால் ஏன் அப்படி ஒரு முடியலை என்று சொல்லி என்ன அந்த உணர்வுக்கு கேட்கிற தெய்வம் தான் அங்கேயும் இருக்குது. சர்ச்சில் இருக்கிறது வேறு விதம் இல்லை, அது இயேசுன்னு சொன்னாலும் அது வேறு யாரும் இல்லை, கடவுள் தான். ஆனால் அந்த பக்கம் பார்க்குற மாதிரி ஏன் எங்களால் எங்களுடைய இதை மட்டும் ஒரு வித்தியாசமாக அப்படி ஒரு இதை எங்களால் ஆக்க முடியலை என்று சொல்லி ஒரு சரியான ஒரு கவலை. என்ன எங்கள்கிட்ட இல்லை, என்ன காரணமாக இருக்கு, காசு இல்லையோ இல்லாட்டி என்ன பிரச்சனைன்றதை நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு தடவை சிந்திச்சு பார்ப்போம். எனக்கு அது ஞாபகம் இல்லாமல் இருக்கு. என்ன இப்போ பள்ளிக்கூடம் போய் ஒரு கூட்டி கொண்டு காட்டினது ஒரு இடம் கொண்டு போய் பார்த்தேன்னா இந்த பழைய இதுகள் அவர்களுக்கு ஒரு பெரிய உயரத்தில் எங்கள்கிட்ட அந்த அசையாமணி கண்டாமணி ஒன்று பெருசாக வச்சிருக்கிறார். அங்கே அந்த மணிக்கூட்டில் பார்த்து எங்கள்கிட்ட ராசி 12 ராசிகளினுடைய ஒவ்வொரு அடையாளத்தையும் அந்த மணிக்கூட்டில் காட்டியிருக்கிறாங்க. சரியா 12 மணி இதில் மேச ராசி நிற்கிது. மேச ராசி ரிஷபராசி என்று 12 ராசிகளையும் 12 மணி கம்பியிலே அப்படியே ஒவ்வொன்றே விதண்ணி அதை வச்சிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இந்த காலத்தின் அவர்களுடைய அந்த சிந்தனை சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவர்கள் எங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் சுட்டு கொண்டு வந்து களவு கொண்டு வந்து தான் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஏனென்றால் எங்களால் வெளியே அதை பார்க்க முடியல. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மைகளை எங்கெங்கே இருக்கணும் அங்கங்கே இருக்குன்னு நாங்கள் இந்த வீக்னஸ் பார்க்கன்னு சொல்கிற அந்த பார்க்கில் கூடி நீங்கள் உள்ளிட்டீங்கன்னா 2வது ஒரு பெரிய சூழல் இருக்குது. அதில் சூரியன் இது வந்து அம்புக்குறி காட்டுறார்கள் திசையை. அதுக்கு கீழே இருக்கிற அந்த மேடில் அந்த எங்கள்கிட்ட 12 ராசியும் அப்படியே காட்டியிருக்கிறார்கள். அந்த ராசியின் அடையாளம் என்னென்று இத்தனை வருஷத்துக்கு 47ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு கட்டின அந்த பாக்கில் அப்போ எந்த காலத்து சிந்தனை சொல்லுங்கப்பா. எங்கள்ட சிந்தனை நாங்கள் வலிக்கிட்டோம் மேலே நான் கூடி பள்ளிக்கூடம் போய் பொட்டு வச்சா என்னென்று சொல்லி 1008 விளக்கம் சொல்லித்தான் ஒரு மாதிரி விளங்கப்படுத்தி போட்டேன். பெரிய கட்டுத்தல் என்று தான் சொல்லுவோம். வெளிக்கிட்டேங்க நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே இங்கே போய்க்க அதை இதை அழிச்சு கிழிச்சு போகிறவங்க அடையாளத்தை என்ன. அப்போ ஒவ்வொரு விஷயமும் மையன்பர்கள் நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி அதனூடாக அந்த உணர்வை அவர்களிடத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ எல்லாத்தையும் நாங்கள் அவர்களுக்கு ஆறுக்காறு நாங்கள் ஆரோடு செய்கிறோமோ அவைக்கு தக்க மாதிரி எங்களை நாங்கள் மாற்றினோம் என்று சொன்னால் நாங்கள் வாழ முடியாது. அப்போ எங்களுடைய சிந்தனை எங்களுடைய உண்மை ஒவ்வொரு விஷயங்களையும் எங்களுடைய இதை நாங்கள் உணர வைத்து அவர்களையும் எங்கள் பக்கத்துக்கு கொண்டு வரதுக்குரிய வழியில் நாங்கள் நிச்சயமாக பாடப்படும். அதுக்கு முடிஞ்சால்தான் நாங்கள் எங்கள்கிட்ட உண்மையான ஒன்றையும் வெளியில் கொண்டு வரலாம். எனவே அந்த 10 மணிக்கு மணி கேட்கல சரியான ஒரு கவலை. இன்றைக்கு எங்கள்கிட்ட இந்த நோர்வே தேசத்தில் இப்படியான ஒரு மணி துணியத்தில் இருக்கிற பிள்ளையார் வழியில் அந்த மணி கோபுரம் ஒன்று கட்டியிருக்கிறார்கள். அதில் பார்த்துறேன். அதில் மணி ஒன்று அசையா மணி ஒன்று அடிக்கிறார்கள், சிந்தனை பெருசாக அடிக்கிறார்கள். எங்கள்கிட்ட இந்த நோர்வே தேசத்தில் அப்படி ஒரு சிந்தனை இடம் இல்லை. அப்படி ஒரு இதற்கு நாங்கள் யாருமே சிந்திக்கவும் இல்லை. ஏதோ காலம் ஓடினா சரி, அன்றைக்கு நாளாந்தம் ஏதோ நடந்தா சரி, அன்றைக்கண்டே வைத்த பாடு இந்த மாதம் இந்த பேரியா இந்த வேஷம் இந்த இது காலம் போனா சரி என்று தான் நாங்கள் எங்கள்ட காலத்தை கொண்டு வரோம். அது இல்லை, சரியான ஒரு தூர பார்வையோடு நாங்கள் எங்கள்ட காலத்தை கொண்டு போனால் தான் பின்னுக்கு வாராக்களுக்கு நாங்கள் ஒரு உரளவாவது நாங்கள் கொஞ்சத்தை சமைச்சு கொடுத்துட்டு போனால் தான் மிச்சத்தை அவர்கள் சமைச்சு கொண்டு வருவார்கள். நாங்களே ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு கொண்டு போனால் பின்னுக்கு வாராக்கள் என்ன செய்ய சொல்லுங்கவா. காசு பணம் செலவழிக்கிறது இல்லை மையர்களே. எங்களுடைய சிந்தனைகளோடு நாங்கள் மேலே இந்த நாட்டில் தான் வாழ போகிறோம்னு சொல்லி வந்து எங்களுடைய பிள்ளைகள் அப்படியெல்லாம் நாங்கள் வளப்படுத்துகிறோம். எல்லாத்தையும் விட முக்கியமான வளம் இந்த ஆலயங்கள், எங்களுடைய பள்ளிக்கூடங்கள், எங்களுடைய மொழி, அதுகளை நாங்கள் எவ்வளவுத்துக்கு முடியுமோ அவ்வளவு தூரம் பல பார்க்கணும். அதை விட வேறு ஒன்றும் இல்லை மையர்களே. எனவே அதற்கான ஒரு சிந்தனையை முடிந்தளவுக்கு நாங்கள் எங்கெங்க முடியுமோ அவ்வளவு தூரம் உங்களுடைய சிந்தனைகளை எல்லா இடத்தையும் சிதற விட்டு எல்லாரிடத்தையும் எடுத்து சொல்லி அதற்கான வழிகளை நாங்கள் சமைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை பௌர்ணமியோடு கூடிய ஒரு சிறப்பான நாள் வார வெள்ளிக்கிழமை பூசை. அன்றைய தினம் திருவிளக்கு பூஜை நடைபெறும். சரியாக 6:45 மணிக்கு பூஜை ஆரம்பமாகி விசேடமாக திருவிளக்கு பூஜை நடைபெறும். அந்த பூஜை வழிபாட்டில் நீங்கள் வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்கள் எல்லோருடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் என்னுடைய ஆசைகளையும் இறைவனுடைய திருவிழையும் மந்தாட்டமாக பிரார்த்தித்து அமைகிறேன். அரங்க நம பார்வதி பதஜே.